Hi friends, இப்போ unary operators பத்தி பார்க்க போறோம். First, what is an unary operator? A unary operator is an operator that works on only one operand. இங்க one operand அப்படின்றது one variable அப்படின்னு சொல்லுவோம். இந்த unary operator எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எப்பயுமே ஒரு வேரியபிளை மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ unary அப்படின்னாலே ஒன் அப்படின்றதான் மீனிங். டைப்ஸ் ஆஃப் unary ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 டைப் இருக்குது. ஒன்று ப்ளஸ் அப்படின்னா unary ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் சிம்பிளுக்கு unary மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா இன்க்ரிமெண்ட், மைனஸ் மைனஸ் அப்படின்னா டிக்ரிமெண்ட். இதில் இன்க்ரிமெண்ட்டில் வந்துட்டு அதாவது ப்ளஸ் ப்ளஸ்க்கு 2 டைப்ஸ் இருக்குது. ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதே மாதிரி டிக்ரிமெண்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் இருக்குது. ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட். இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிளில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, எக்லிப்ஸில் நான் ஒரு நியூ கிளாஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ கிளாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கிளாஸ் நேம் கேட்கும். நான் யுனரி ஆப்ரேட்டர் அப்படின்றதே கொடுத்துக்கிறேன். எனக்கு மெயின் மெத்தட் வேணும். ஸோ மெயின் மெத்தடில் பப்ளிக் நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஒரு நியூ கிளாஸ் ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இன்ட் எக்ஸ் ஈக்குவல் 10 அப்படின்றத கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யுனரி ப்ளஸ். யுனரி ப்ளஸ் அப்படின்றது இந்த வேரியபிளுக்கு முன்னாடி ப்ளஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இதுதான் யுனரி ப்ளஸ்ஸு. வேரியபிள் எக்ஸா, நம்மளோட வேரியபிள் நேம் என்னது எக்ஸு. அதுக்கு முன்னாடி ப்ளஸ் அப்படின்றது சிம்பிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து யுனரி ப்ளஸ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்க வேல்யூவை, அதை எக்ஸ் வேரியபிள் இருக்க வேல்யூவை பாசிட்டிவ் அப்படின்றத மீன் பண்ணோம். ஸோ நான் அதை இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் யுனரி மைனஸு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலில் மைனஸ் எக்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். அதாவது வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம மைனஸ் அப்படின்றத சிம்பிளை மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து யுனரி மைனஸ். இந்த யுனரி மைனஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வேரியபிளில் இருக்க வேல்யூவை பாசிட்டிவ் நம்பரில் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் நம்பராக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குற பாருங்க. பாசிட்டிவ் நம்பர் எனக்கு என்ன 10 அப்படின்றத நான் வேரியபிள் எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன்னா இப்போ அது எனக்கு நெகட்டிவ் நம்பராக 10 அப்படின்றத சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஸோ யுனரி ப்ளஸ் அப்படின்றது பாசிட்டிவ் நம்பர், யுனரி மைனஸ் அப்படின்றது இங்கே இருக்க வேல்யூவை நெகட்டிவாக நமக்கு சேஞ்ச் பண்ணி தரும். இதில் யுனரி ப்ளஸ் வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு வேரியபிளில் நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டாகவே பாசிட்டிவ் நம்பர் தான். ஸோ அதை நம்ம ப்ளஸ் அப்படின்றது கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ மைனஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் நம்பரை நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்க்ரிமெண்ட் பார்ப்போம். இதுக்கு இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் ஏ ஈக்குவல் 10 அப்படின்றத கொடுத்துட்றேன். இதில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலில் இன்க்ரிமெண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ரீ இன்க்ரிமெண்ட், அனதர் ஒன் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்றத கொடுக்கணும். அதாவது ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். இந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட் நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, அதாவது இங்கே ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்றது கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இதுக்கான மீனிங் என்னன்னா ஏ ஈக்குவல் ஏ ப்ளஸ் 1 அப்படின்றது அர்த்தம். அதாவது இதோட எக்ஸ்பான்ஷன் ஏ ஈக்குவல் ஏ ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஏழு நமக்கு என்ன இருக்குது 10 அப்படின்றது இருக்கா, ப்ளஸ் 1 வந்து நமக்கு 11 அப்படின்றது இருக்கும். ஓகே, இங்கே ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வேல்யூ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிடும். வேல்யூ இன்க்ரீஸ் ஃபஸ்ட், நெக்ஸ்ட்டு நமக்கு அதை யூஸ் பண்ணும். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிடும், அதை நமக்கு யூஸ் பண்ணும். அப்போ நமக்கு என்னது 10 + 1 அப்படின்றது 11 அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணிடும். இன்க்ரீஸ் பண்ண வேல்யூ நமக்கு என்ன ஆகும், அது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே பிரிண்ட் ஆகிறது 11 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க, லாஸ்ட்டாக நமக்கு 11 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இதுதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு போஸ்ட் இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலில் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேரியபிளை கொடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற ஆப்ரேட்டர் யுனரி ஆப்ரேட்டரை நம்ம கொடுக்கணும். இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா சேம் ஏ ஈக்குவல் ஏ ப்ளஸ் 1 தான். இப்போ ஏல லாஸ்ட்டாக நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 11 அப்படின்றது இருக்குது. அதனால பார்த்துக்கோங்க 10 போட்டக்கூடாது, ஏன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நமக்கு 11 அப்படின்றதான் இருக்குது. அதோடு ப்ளஸ் 1 பண்ணுறப்போ உங்களுக்கு 12 அப்படின்றது வரும். நம்ம டிஃப்ரென்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட்டில் வேல்யூ ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடும், நெக்ஸ்ட்டு நமக்கு யூஸ் ஆகும். இங்கே போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கோ அதை யூஸ் பண்ணோம், நெக்ஸ்ட்டு தான் நமக்கு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம்.
அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி என்ன வேல்யூ இருந்துச்சோ 11 அப்படின்றது தான் பிரிண்ட் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க, 11 அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்க வேல்யூ எப்போ நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் எப்போ நீங்கள் அந்த வேரியபிளை கால் பண்ணுறீங்களோ. ஓகே, இப்போ நான் இங்கே ஏ அப்படின்றத மறுபடியும் கால் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, இவ்வளோதான் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸு. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக்ரிமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். டிக்ரிமெண்ட்டுக்கு நான் இன்னொரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட்டு பி ஈக்குவல் 10 அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டிக்ரிமெண்ட்லேயே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரீ டிக்ரிமெண்ட், அனதர் ஒன் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஸோ நான் சிஸ்அவுட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னா மைனஸ் மைனஸ் பி, வேரியபிளுக்கு முன்னாடி மைனஸ் மைனஸ் அப்படின்றத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட். இதோட எக்ஸ்பென்ஷன் நம்ம பார்த்தோம்னா பி ஈக்குவல் பி மைனஸ் 1 அப்படின்றது அர்த்தம். இப்போ பியில் நமக்கு என்ன இருக்குது டேட்டா 10 அப்படின்றது இருக்குது. மைனஸ் 1 அப்படின்னா 9. ஸோ அந்த 9 அப்படின்றது பிரிண்ட் ஆகும். பட் இங்கேயும் நமக்கு ஒரு ரூல் இருக்குது. ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னா வேல்யூ டிக்ரீஸ் ஃபர்ஸ்ட், தென் நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிறது 9 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். இந்த ரூல் மட்டும் மறந்துடாதீங்க. வேல்யூ டிக்ரீஸ் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் அந்த டிக்ரீஸ் பண்ண வேல்யூவை யூஸ் பண்ணிக்கும். யூஸ்னால் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். நான் இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், டிக்ரிமெண்ட் 1 வந்து டிக்ரிமெண்ட் ஆனிச்சா, 10 மைனஸ் 1 9 அப்படின்னு டிக்ரிமெண்ட் ஆனிச்சு. ஸோ இது அப்படியே இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டைப்பு போஸ்ட் டிக்ரிமெண்ட். ஃபஸ்ட்டு வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மைனஸ் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு போஸ்ட் டிக்ரிமெண்ட். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட எக்ஸ்பென்ஷனும் பி ஈக்குவல் பி மைனஸ் 1 தான். இப்போ பியில் நமக்கு என்ன டேட்டா இருக்குது, 9 அப்படின்றது இருக்கா. 9 மைனஸ் 1 நமக்கு 8 அப்படின்றது வரும். பட் இங்கே 8 அப்படின்றது பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா போஸ்ட் டிக்ரிமெண்ட்டோட ரூல்ஸ் என்னது, நமக்கு ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நமக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். யூஸ் இட், நெக்ஸ்ட்டு நமக்கு வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணும். வேல்யூ டிக்ரீஸ் இட். இப்போ இங்கே பிரிண்ட் ஆகிறது 9 அப்படின்றது தான் பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணோம். ஓகே, நான் இப்போ அதை ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணிங்க அப்படின்னா 9 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே டிக்ரீஸ் பண்ண வேல்யூ எப்போ நமக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா எப்போ நம்ம அந்த வேரியபிளை மறுபடியும் கால் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு அந்த டிக்ரீஸ் பண்ண வேல்யூ பிரிண்ட் ஆகும். நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் பி அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 8 அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரூல் வந்து மறந்துடக்கூடாது. மறுபடியும் அந்த ரூல் மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. யுனரி ஆப்ரேட்டரில் இன்க்ரிமெண்ட்டில் 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்க்ரீசஸ் தி வேல்யூ ஃபர்ஸ்ட், தென் யூஸ் இட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கும், தென் இன்க்ரீஸ். ப்ரீ டிக்ரிமெண்ட் அண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட். ப்ரீ டிக்ரிமெண்ட் டிக்ரீசஸ் தி வேல்யூ ஃபர்ஸ்ட், யூஸ் இட். போஸ்ட் டிக்ரிமெண்ட் யூஸ் தி வேல்யூ ஃபர்ஸ்ட், தென் டிக்ரீஸ் இட். ஸோ இது மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. யுனரி ஆப்ரேட்டர் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.